ஆனந்தி கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ டிவோர்ஸ் கொடுத்துருமா, இங்கே பாரு கோமதி, நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடு, என் பொண்ணுக்கு அவன் வேண்டாம் அப்படின்னு ஆனந்தியோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. வீரா யோசிக்கிறாரு. அப்படியே ரோட்டில் போகிறாரு. போகும்போது ஆனந்தியோட அண்ணனை பார்க்குறாரு. பார்த்து பேசுகிறாரு. இங்கே பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ஒரு அனாதை மாதிரி இருந்தேன். ஆனந்தி தான் என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு ஒளி விளக்கே. தயவு செய்து ஆனந்தி என் கூட சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து வீரா கும்பிடுறாரு. ஆனந்தியோட அண்ணன் சொல்கிறாரு, நான் போய் பேசுகிறேன், வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனோடனே அவங்க அப்பா பார்க்குறாரு. அப்படியே கையெடுத்து கும்பிட்றாரு. இங்கே பாருங்கப்பா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆனந்தியெல்லாம் வீட்டில் வச்சுக்கவே முடியாது. யார் அவளை பார்த்துக்கிறது, யார் அவளுக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்குறாரு. அப்படியே அவங்க அப்பா பார்க்குறாரு. வீரா அப்படியே கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறாரு, ஆனந்தியை நான் இனிமேல் அப்படி நடத்த மாட்டேன். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 சண்டை வரதான் செய்யும். அதெல்லாம் சரியாயிடும். இனிமேல் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். ஆனந்தியை நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஆனந்தி என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு வீரா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே அவங்க அப்பா எழுந்து நிற்கிறாரு. இங்கே பாருடா டேய், உன்னை நம்பினதெல்லாம் போதும்டா. இனிமே உன் கூட ஆனந்தி நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் எதுக்குடா வந்து கேட்குற, போடா இங்கேருந்து அப்படின்னு அவங்க அப்பா அப்படியே கோவமாக திட்டுறாரு. என்னப்பா இப்படி பேசுறீங்க அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்குறாரு. இங்கே பாரு, ஆனந்தியை நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாத, பேசவே பேசாத அப்படின்னு அவங்க அண்ணனை அப்படியே திட்டுறாரு.